பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து தேமுதிக எம்எல்ஏ உட்பட 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் வீடு அமைந்துள்ள சாலிகிராமம் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். அவரிடம் கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை பற்றி இழிவாக பேசியதாக கூறி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் அவருடைய வீடை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு வராங்க. பல இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து வர நிலையில இன்று காலையில விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீடை முற்றுகையிட பத்திரிகையாளர் சங்கத்தினர் இன்று முடிவு பண்ணி இன்று காலையில முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த வேளையின் போது தேமுதிகவுடைய தொண்டர்களும் மற்றும் பத்திரிகையாளருக்கு இடையே மோதல் சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அப்போது தேமுதிக தொண்டர்கள் பத்திரிகையாளர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதனை ஒட்டி அந்த பகுதி முழுவதுமே ஒரு அரை மணி நேரமாக ஒரு பெரிய பரபரப்பு காணப்பட்டது. உடனடியாக காவல்துறை அந்த இடத்திற்கு குவிக்கப்பட்டு கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் தேமுதிகவை சேர்ந்த ஒரு 30 பேரை தற்பொழுது கைது செய்து வைத்திருக்காங்க. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் விருகம்பாக்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிகவுடைய தொண்டர்கள் 30 பேர் கைது செய்யப்பட்டு ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்ததாக கூறப்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. தேமுதிக தொண்டர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய இந்த மோதலால் சாலிகிராமம் பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. காவல்துறை குவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த பகுதியில் காவல்துறை விஜயகாந்த் வீடு உள்ளிட்ட அவருடைய அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளரும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த மோதல் சம்பவம் குறித்து பத்திரிகையாளர்கள் தரப்பில் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதியும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அதாவது விஜயகாந்த் வீடு உள்ளிட்ட இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். தொடர்ச்சியாக அவருடைய இல்லங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே அவருடைய இல்லத்திலும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பார்த்தசாரதி தரப்பிலும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அவரிடம் இந்த மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மோதல் சம்பவத்தால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக ஒரு பரபரப்பு காணப்பட்டிருக்கு.